ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி அது ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் போடுறோம். அது உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இந்த அட்வான்ஸ் லெவல் எந்த சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு அக்யூரேசியாக இன்ட்ராடே எப்படி ட்ரேட் எடுக்குது, நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி என்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,580 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,630 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் பண்ண முடியாமல் எஸ்டர்டே லோக்குள்ளேயே வருது மார்க்கெட். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு செட்டப். ஓகேங்களா, அதாவது எஸ்டர்டே லோ பக்கமாக லோவை தொட்டு ஓப்பன் ஆகி லோவை உடைக்காமல் மேலே போய் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஓகே. மார்க்கெட் ஒரு இன்சைட் மார்க்கெட் தான் இதை சொல்லுவாங்க. ஆனால் லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா, லோவை டச் பண்ணிவிட்டு மேலே வருது மார்க்கெட். ஓகேங்களா, அப்போது இதில் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் தான் இது. ஓகேங்களா, லோ பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் தான். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் 22,630 இருக்கும்போது 22,600ன்ற காலும் மேலே 22,650 புட்டு 22,700 புட்டு தான் இந்த மணி. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம போய் காலை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல, சேம் செட்டப்பில் அது இல்லை அப்படின்னா தான் நம்ம புட்டை போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக காலை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 22,600 அப்படின்ற காலை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். 22,600ன்ற காலோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 22,600 காலோட சார்ட்டு. இவன் 15 மினிட்ஸில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் இவனும் சேம் சினாரியோவில் தான் இருந்தான். ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டாமல் இருந்தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் 102, இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் 113. ஓகேங்களா, இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறவனை நம்ம என்ட்ரி அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி எடுத்தோன்னா அதை தானா எடுத்தால் தான் நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஆனால் இவனை நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்போது 102 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், இதை தாண்டவனை எடுக்கணுமா, இல்லை 113ன்ற இடத்த தாண்டவனை, இவன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டவனை எடுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா பக்கத்திலே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஆக்சுவலாக 113ன்றதை தாண்டினா தான் எடுத்தால் சேஃப் நம்மளுக்கு. ஆனால் இவனை நம்ம 102லேயே எடுக்கலாம். 113 தாண்டினா தான் எடுக்கணும் ரூல் பிரகாரம். ஆனால் 102 அட்வான்ஸ் லெவலில் தாண்டி புல் பேக் ஆகும்போதே இவனை எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இவனோட ஆப்பனண்ட், அதாவது 22,600 அப்படின்ற காலோட எதிரிகள், இவனை மேலே போக விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் எல்லாருமே வீக்காக இருந்தாங்க. அதாவது 22,650 புட்டு 22,700 புட்டு எல்லாமே வீக் மீன்ஸ் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, எஸ்டர்டே லோ பிரேக். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து கால் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணல, காலும் சேம் சினாரியோவில் தான் இருக்கும், அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகியிருக்கான். ஆனால் இவன் லோவை பிரேக் பண்ணான் அப்படின்னா கால் வந்து ஐயை பிரேக் பண்ணும். ஓகேங்களா, இவன் லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா கால் ஐயை பிரேக் பண்ணாது. ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா, அப்போது புட்டு வந்து ஐயை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து அவனோட லோவையும் உடைச்சிட்டான்.
ஆக்சுவலாக டோட்டல் வீக்கு ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே அவன் எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிட்டான். அவன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? லாஜிக்காக நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்கணும். அப்படி இல்லைனா ப்ரீமியம் எஸ்டர்டே ஹை வரைக்கும் போகும் அப்படின்றது தான் புரிஞ்சிக்கணும். ஆனால் இது 100% ஹை வரைக்கும் போகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி ரூல் கிடையாது. 80% போகும், 20% அது போகாமல் நின்றுடலாம். ஓகேங்களா? அது போயே ஆகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் தானா 15 பாயிண்ட் தான் டார்கெட், அதுக்கப்புறம் ஒரு 15 பாயிண்ட் டார்கெட், இவ்வளோ தான் டார்கெட் நம்மளுக்கு. ஓகேங்களா? பிரேக் அவுட்டில் ஒரு என்ட்ரி, புல் பேக்கில் ஒரு என்ட்ரி. சப்போஸ் இந்த பிரேக் அவுட்டில் சில பேருக்கு இது புரியாமல் இப்போ 113 தானா தான் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் இருந்து இந்த என்ட்ரியை விட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக புல் பேக்கில் எடுத்துருக்கலாம். இவனை அதாவது 102ன்ற அட்வான்ஸ் லெவலில் தாண்டவனே எடுக்கலனா கூட இவன் ஓப்பன் கிட்டே வரும்போது கூட எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இவனோட ஆப்பனண்ட், அதாவது இவனோட எதிரி டோட்டலாக வீக் ஆகிட்டான். எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கும்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி செட்டப்பில் என்ட்ரி கிடைச்சா நம்ம ஓப்பனை தாண்டவுன்னு எடுத்து அட்வான்ஸ் லெவலில் டார்கெட்டாக வச்சு வெளியே வந்துடலாம். அதாவது 80ன்றது 85 எடுத்தால் கூட 100ல் வெளியே வந்துடலாம் 15 பாயிண்ட். சப்போஸ் நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா திருப்பி புல் பேக்கில் வந்து இவன் மேலே போகும்போது கூட பஃபர் வச்சு இவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். இவன் 2 வாட்டி பாருங்கள், 102ன்றது அட்வான்ஸ் லெவல், 2 வாட்டி இவன் புல் பேக் ஆகி 130 வரைக்கும் ஒரு வாட்டி போயிருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி 145 வரைக்கும் ஒரு வாட்டி போயிருக்கான். 2 வாட்டி டார்கெட் கொடுத்துருக்கான். நம்ம ஒரு வாட்டி தான் எடுப்போம் புல் பேக்கில். சப்போஸ் பிரேக் அவுட்டில் எடுக்க முடியாதவங்க கண்டிப்பாக புல் பேக்கில் எடுக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை இவன் தான்னா தான் எடுக்கணும்னு கிடையாது. இவன் ஆப்பனண்ட் வீக்காக இருக்கிறதுனால இவன் அட்வான்ஸ் லெவலில் தான்னாலே கண்டிப்பாக பஃபர் வச்சு எடுக்கலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக இவன் டார்கெட் கொடுப்பான். இதே இவன் ஆப்பனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வச்சுக்கிங்க, அதாவது ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தாலோ இல்லை இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லை எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் புட்டு வந்து ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு ஒரு 50% ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவனை நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டினவனை தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவன் டோட்டலாக வீக்குன்றதுனால நம்ம ஆக்சுவலாக 102லேயும் எடுக்கலாம், 81லேயும் எடுக்கலாம்ன்றத ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த அளவுக்கு டீப்பாக தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க பிஇபி லெவல் வச்சு எடுத்துருக்கலாம். இன்றைக்கி 86ன்றது பிஇபி லெவல். ஆக்சுவலாக இந்த மாதிரி செட்டப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ்டர்டே ஹை பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக், எஸ்டர்டே ஹை பிரேக் பண்ண முடியாமல் ஹை உள்ளே வருது, லோ பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ளே, இந்த மாதிரி செட்டப்லலாம் வந்தால் நீங்கள் பிஇபி வச்சு எடுக்கலாம். அதாவது ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி மாதிரி தான் கணக்குது. ஓகேங்களா? அதாவது செல்லர்ஸ் பயப்படக்கூடிய ஒரு இடம் அதெல்லாம். ஓகேங்களா? அப்போது 86ன்ற இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா கூட எவ்வளோ பெரிய பாயிண்ட் பாருங்கள், 140. 86 அப்படின்ற இடத்துல உங்களுக்கு பிஇபி லெவல் வச்சு ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களும் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த டீப்பான சில விஷயம்லாம் தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிகிற மாதிரி டீப்பான விஷயம் தெரியாது. ஓகேங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக பிஇபி வச்சு எடுக்க மாட்டாங்க, அவங்க அட்வான்ஸ் லெவல் வச்சு தான் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக 81லேயும் எடுத்திருக்கலாம், 102லேயும் எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த 102ல் நீங்கள் 81ல் எடுத்தால் 102 தான் டார்கெட். சப்போஸ் 102ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 பாயிண்ட் 25 பாயிண்ட் டார்கெட்டில் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இவன் ஆப்பனண்ட் வந்து வீக்காக இருக்கிறான். இதே இவன் ஆப்பனண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னா கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியாது. அது வந்து நம்ம 113 தாண்டினவனை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? 113 தாண்டுற மாதிரி எடுத்த மாதிரினா உங்களுக்கு அப்போ கூட உங்களுக்கு 140 வரைக்கும் போயிருக்கான். 115னாலே 25 பாயிண்ட் கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. அதாவது ஒரு 11.75. இங்கே பார்த்தீங்கன்னா 113ல் ஒரு புல் பேக் வந்திருக்கான் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த சினாரியோவில் ஓகே ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருந்தாலும் அப்படி தான் எடுக்கணும். ஆனால் இவன் ஆப்பனண்ட் வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் ஓப்பனை வச்சும் எடுக்கலாம், இவன் இங்கே வந்து இதை தாண்டும் போதும் பஃபர் வச்சு எடுக்கலாம். சப்போஸ் இதில் நீங்கள் விட்டால் கூட இவன் புல் பேக்கில் வந்து திருப்பி நிற்கும் போதும் எடுக்கலாம். இந்த இடத்துல 115ல் வந்துட்டு திருப்பியும் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 140 வரைக்கும். 115 ஒரு 140னா 25 பாயிண்ட் கொடுத்துருக்கான் இந்த செட்டப்லேயே. இந்த என்ட்ரி இங்கேயும் அதே சேம் சினாரியில். ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை தானோடு எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக டார்கெட் கொடுத்துருக்கான். 115ல் நீங்கள் எடுத்தால் கூட 100 தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் அது வரைக்கும் வரல, 102 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு ஏற்கனவே லோ இருக்கிறதுனால ஒரு பஃபர் கீழே வச்சு தான் வைக்கணும் நம்ம ஸ்டாப் லாஸ். 15 பாயிண்ட் எக்ஸாக்டாக வைக்க முடியாது, ஒரு 2 பாயிண்ட் 17 பாயிண்ட் அப்படி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா?
இப்படி தான் கைஸ் இன்றைக்கி என்ட்ரி எடுத்துருக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ என்ட்ரி எடுத்த 22,600 காட்டினேன், நான் 650 காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவனும் இந்த மணி புட் ஆப்ஷன் தான். ஆக்சுவலாக இன்னொன்று இன்றைக்கி எக்ஸ்பெரி வேறு, அவனை தான் கரைச்சாங்க இன்றைக்கி. இதை பாருங்கள், நல்லா பாருங்கள். மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணாது. மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆச்சுன்னா இவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண போகிறான்னு அர்த்தம். மார்க்கெட் எஸ்டர்டே லோ தக்க வைக்கிறான், ஓப்பனுக்கு மேலே இருக்கான்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை தாண்டாது, ஐலேருந்து லோ வரைக்கும் வந்துடுவான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நம்ம கால் ஆப்ஷனை எடுத்தோம். இன்னொன்று, இவன் எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணதுனால கண்டிப்பாக இவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பர்ஃபார்ம் பண்ணாலும் திருப்பியும் எஸ்டர்டே லோவில் முட்டி திருப்பியும் கீழே தான் வருவான் அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம கால்குலேஷன் போட்டோம். கரெக்டாக அதே மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி. ஓகேங்களா? இவன் வீக்கான காரணத்தினால தான் நம்ம ஓப்பன் ப்ரைஸ்லேயும் அட்வான்ஸ் லெவல்லையுமே எடுக்கலாம், நம்ம ப்ரீவியஸ் லோஸில் தாண்டினா தான் எடுக்கணுன்ற கான்செப்டை நம்ம சொல்லலை. ஓகேங்களா? 102 தாண்டினாலே நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டினாலே எடுக்கலாம்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி அதாவது வீக்காக இருந்தால் நம்ம அந்த கான்செப்டில் எடுக்கலாம். இவன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வைங்க, சப்போஸ் இந்த இடத்துல இவன் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 22,600 காலை அவன் ப்ரீவியஸ் க்ளோஸில் தாண்டின ஒன்று தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி புல் பேக் ஆகி அதில் நின்று போகும்போது தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவன் இந்த இடத்துல இதை உடைச்ச காரணத்தினால இவன் புல் பேக்கில் இங்கே வந்தால் கூட இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். திருப்பி இப்படி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து கீழே தான் வருவான். பெரும்பாலும் என்ட்ரி அப்படி தான் நடக்கும். அப்போது இவன் கீழே உடைச்சாலே இவன் புல் பேக்கில் வரும்போது நீங்கள் 22,600 காலை ஓப்பன் ப்ரைஸில் மீட் ஆனாலும் எடுக்கலாம், அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனாலும் எடுக்கலாம்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்த சேம் செட்டப்பில் தான் இருக்குது. இது எஸ்டர்டே லோ பிரேக் பண்ண முடியாமல் லோவிலேயே வரான். இது சிம்பிள் செட்டப் தான். அப்போ நம்ம காலை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கால் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கலாம். அதேமாதிரி மீட் ஆச்சு ஓப்பனுக்கு மேலேயும் இருந்தாமல் கரெக்டாக எடுத்தோம். இவன் ஆப்பனண்ட் டோட்டல் வீக்குன்றது நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ், ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது நம்மளுக்கு. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? இது எல்லாமே 100% இந்த மாதிரி இருந்தால் எடுத்தே தீரணுமா அப்படின்னு கேட்டால், எடுத்தால் சக்ஸஸ் தான் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 80% இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? 10 ட்ரேடில் 8 ட்ரேட் 7 ட்ரேட் இப்படி தான் நடக்கும். 2 ட்ரேட் 3 ட்ரேட் நீங்கள் இதே செட்டப்பில் சேம் சினாரியோவில் இருந்து எடுத்து ஸ்டாப் லாஸ் அடித்தா அடித்தது தான் அது. அன்றைக்கி என்ட்ரி அவ்வளோதான். ஒரு என்ட்ரியோடு நம்ம நிறுத்திக்கிட்டு அடுத்த நாள் நம்ம சேம் அதே மாதிரி செட்டப்பில் வேறு மாதிரி என்ட்ரி கிடச்சா எடுக்க வேண்டியது தான். இப்படியே தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஒரு 5 என்ட்ரிக்கு அடுத்த கரெக்டாக எடுத்துகிட்டு 6வது என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சு ஏன் இது அடிச்சது, எதுக்கு அடிச்சதுன்னு ஆராய்ச்சிலாம் பண்ணால் வேலைக்கே ஆகாது. அது ஆராய்ச்சி பண்ணி சக்ஸஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா? வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கிற ஒரு செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதையே மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி அதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதே எமோஷன் இல்லாமல் தெளிவாக நீங்கள் என்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் இதில் சக்ஸஸ் அதிகமாக பண்ண முடியும். ஓகேங்களா? அது ஒரு 5 என்ட்ரி சக்ஸஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி சேம் செட்டப்பில் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் சக்ஸஸே நீங்கள் பண்ண முடியாது. அந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஒரே ஸ்டைலில் ட்ரேட் பண்ணணும். 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட் டார்கெட், 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அதை அடிச்சு தான் அவ்வளோதான் மறுநாள். ஓகேங்களா? ஒருத்தவங்க 2 ட்ரேட் இருப்பாங்க ஒரு நாளைக்கு, ஒருத்தவங்க ஒரு ட்ரேட் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் செட்டப்பில் க்ளீனாக எமோஷன் இல்லாமல் பொறுமையாக இந்த மாதிரி செட்டப் கிடச்சா மட்டும் ட்ரேட் எடுத்துகிட்டு உங்கள் வின்னிங் ரேஷியோவை அதிகப்படுத்திக்கங்கன்றதை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். இன்றைக்கி எக்ஸ்பெரின்றதுனால ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது என்ட்ரி. பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் டீசென்ட் ப்ராஃபிட் கிடச்சிது. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுக்கலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.